பாருங்க தமிழ் தமிழ் பார்க்கலாம். மற்றது என்னன்னா இங்கே சரியான ஒத்துமா எல்லாரும் இது வந்து கொச்சிக்கடை கொட்டகை நான் அடிக்கடி வந்து நிற்கிறேன். ஏற்கனவே 5 நாள் வந்திருந்தேன். நான் சைக்கிளை பூ வைத்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. வணக்கம், யாழ்ப்பாணத்து சிவன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கொழும்பில் வந்து கொச்சிக்கடை கொட்டகை நாடிக்குத்தான் நிறைய தமிழாக்கள் வாழ்கிற இடம். அதாவது மட்டக்குழியான்னு சொல்கிற இடம். அதையும் போய் பார்ப்போம். இந்த எவ்வளோ சார் நிற்கிறேன் பாருங்க. பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயில் அடி தான் வந்து நிற்கிறேன். கோயில் சொல்லப்போனால் இந்த கொழும்பு வாழ் தமிழர்கள்னு சொல்லலாம். தீபாவளி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிறந்து நிற்கிறோம். அது கிரணிய பாலமோ மேலால் கட்டி கொழும்பு போட் துறைமுகத்துக்கு போகிறதுக்கு நேரடி வழி. அதுதான் கொச்சிக்கடை அந்தோனியார் கோயிலடி. 2024 ஆகும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தല്ലോ அந்த நேரம் நான் இங்கே இல்லை, இங்கே தான் அந்த இல்லை ஊரில் நான் போயிட்டு திருப்பி வந்தேன். நான் வந்து இந்த இடத்த வீடியோவில் இப்போ மட்டும் உள்ளுக்கு விடவே இல்லை. கேமராவும் அலௌட் இல்லை, நிறைய செக்யூரிட்டி பிரச்சனை அப்படின்ட்டு. இப்போ உள்ளுக்கு விட்டால் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி. பாருங்க, இதுதான் கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில். கொழும்புலையும் தமிழர்கள் கூட வசிக்கிற இடம். வெள்ள வத்த மற்ற இது வந்து கூட பேர் வசிக்கிறோம். கோயிலுக்கு போட்டு போயிடும். இதை வந்து நிறைய பேர் இங்கேயும் இருக்கணும். எப்படியா கொச்சிக்கடை சர்ச் இது பல சோகங்களை உள்ளடக்கியது. இன்னும் கேமரா கொண்டு போக முடியும். அது இந்த பக்கம் நடந்து பார்ப்போம். இப்போ நல்ல துப்புரவாக இருக்குது இந்த இடம். போன முறை அப்போ அவ்வளோ தமிழாக்கள் நிற்கிற மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஜம்பட்டா தெருவுக்குள்ளாலாம் போகிறோம். கோயிலின் முன்பக்கம் பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயிலின் முன்பக்கம் அந்த பக்கம் தான் இருக்குது. எல்லாரும் வீடியோவை பார்த்துட்டு ஓடுறாங்க. தெரிஞ்சு பூமா ஆட்டுற கடை நிறைய இருக்குது இங்கே. அது பக்கம் இதெல்லாம் தமிழாக்கெல்லாம் பாருங்க. அம்மா கடை கொழும்புல ஒரு அம்மா கடை தான் பாருங்க. தமிழ் 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 பேர் தமிழ் கடைகளை பார்க்கணும்னா நீங்கள் இந்த பக்கம் பெறலாம். ஆச்சா வேற பூக்காட்டினாங்க. பூமாத கடைகள் பாருங்க. இது வந்து ஜம்பட்டா ஸ்ட்ரீட். அதில் ஒரு கோயில் இருக்குது, இஞ்சாலயம் ஒரு கோயில் இருக்குது. அப்போ நிறைய தமிழாக்கள் வரையினம். ஆடியோ வீடியோ மற்றும் பொருட்கள் தமிழ் 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 நிறைய பேர் இருக்கிறேன். மேலே ஐயா தாத்தா மேலே போய் கதைப்போம்ட்டா ஒருத்தர் எங்கள் ஆலையில் நான் பழைய ஞாபகங்கள் வருது. நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுட்டு போனோம் ஞாபகங்கள். கோயிலுக்கு வந்து பூமாலை ஆட்டுற கடையெல்லாம் கூட இருக்கு. இதாக இருக்கும்.
இது சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி உள்ளுக்கு போகுது. ரத்தினம் வீதி. இதில் நிறைய நகை கடைகள் இருக்கணும் போல. இதா இனிப்பு வளர் வாங்கி கொண்டு போயிடும். முட்டை புள்ளிங்க மாதிரி வர்றாங்க பாருங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அவ்வளோ தீபாவளி கொண்டாடினா காணையில் பழங்கள் வச்சுருக்காங்க. பொன்னம்பலவானேஸ்வரர் கோயில் அடிக்கு பக்கத்தில் இருக்க ஒழுங்கு அடிக்க வந்துடு. இதுதான் ஜம்பாட்டா தெரியும். போனோம்னா நம்ம அந்த இடங்கள் அணுகு இதுக்கெல்லாம் சுற்றி திரிஞ்சினாங்க. நானும் என்னுடைய பள்ளிக்கூட நண்பன் திசாந்தன். அவன் வீடியோ பார்த்தா கமெண்ட் அடிக்கிறா. அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆனால் அதை சொல்லக்கூடாது, சரியில்லை, அவன் வளர்ந்துட்டான். யூடியூபர். சரி, ஒரு இந்த கொஞ்ச கடையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களோ? எப்படி இருக்குது கொஞ்ச கடை? சொல்கிறது நல்லா, எல்லாரும் பார்த்தாலும் பெருநாள் மாதிரி தான் இருக்குது. அப்படி க்ரௌடாக இருக்கு. அப்படி க்ரௌடாக இருக்கேன். எல்லாம் ஜனங்களும் சரியான ஒத்துமை. தமிழ் பேசுகிற மக்களை பார்க்கணும்னா இங்கேயும் மட்டக்குடியும் போய் பார்த்தா இருக்கணுமோ? இங்கே எல்லாம் மிச்சமே இங்கே பார்க்கலாம். மற்றது என்னன்னா இங்கே சரியான ஒத்துமை. எல்லாரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு என்னன்னாலும் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கு. சாப்பாடு இல்லைன்னு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு யாருமே எனக்குள்ள இல்லை. யாராவது எடுத்து என்ன வேலை கூடுதலாக செய்கிறவங்க இங்கே நாக்கடை வச்சிருக்கிறார்கள். எதுக்குலாம் போனால் பார்க்கல? நாக்கடை சி ஸ்ட்ரீட்டுக்கு போனால் பார்க்கலாம். நேரம் சி ஸ்ட்ரீட் இருக்கு, கிட்ட தான் இருக்கு. சரி. மற்ற மீன் கடை இருக்கு. எங்கே மீன் கடை? மீன் மார்க்கெட் இருக்கு. சரி, நீங்கள் எடுங்க. சரிண்ணா, பாருங்க. அதில் வீடியோ எடுத்தனா அவர் ஆக்கள் வந்துட்டு பிஸ்னஸை குழப்பக்கூடாதானே திரும்பி போட்டாங்க முகத்தை பார்க்காம. பயா பயாண்டா என்னது? என்ன சொன்னார்? பயா பயாண்டா பயம் பயம். இவரோ நீங்க என்ன பேர் உங்களுக்கு? உங்களோட உங்களோட பஸ்ஸா குழப்ப? நீங்க எங்க கொஞ்சம் கடையா? யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூடியூபர் உங்களோட ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லி விடுங்க. எத்தனை வயசு தம்பி மேரேஜ்? எத்தனை வயசு? 15. பார்க்க தெரியலையே அவருக்கு. அவரை கூப்பிட்டு விட்டு நான் அடி வாங்கி தர போறீங்க. யூடியூப் சேனல்ல போட போறோம். பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைக் வேறு இப்போ ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க. வேறு எல்லாம் ரெக்கார்டிங் தான் வந்து. யூடியூப் பேர் என்ன? உங்களா ஜெஃப்னா சுதன். எங்க சுதன் யூடியூப். தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. எல்லாம் கோல் வாங்கிக்க. என்ன வீடியோ போடுங்க நீங்க? யூடியூப் எல்லாம் டிராவல் ஃபுட். பேர் என்ன? வேர்ல்ட் வைட் ஜெஃப்னா சுதன். நீங்க ஜெஃப்னா சுதன். மியாவ். நான் வீடியோ பிடிக்கிறேன். பாய் பிடிக்கும் உங்களுக்கு. அரே ஐஎம் சாத்தா. ஓகே. சொல்ல கொச்சி கடை போடியமா. என்னது? கொச்சி கடை போடியமா. மீச ஓலால முளைச்சு. அது இப்பே பழந்துச்சு பையன். கொச்சி கடை புத்தா ஐஎம் சாத்தா. அரின்னா கிட்டே ஏக பேரி காத்தா. வரே அண்ணா. சரியா. போய்ட்டு வா. எல்லாரும் கொடியர் மேக்குலாம்ல எல்லாம் தீபாவளி குடுப்படுத்திட்டு போறாங்க பாருங்க. அப்பா கோயிலுக்கு போட்டு வர சிறப்பு. இதா பாருங்க வரீங்களா? பழைய காலத்து கட்டிடங்கள் இருக்கு இங்க. அது பக்கம்
இதுதான் கொழும்பு தமிழ். இதை பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் நம்ம நடந்து தெரிஞ்ச இடங்க. இதில் ஒரு கோயில் இருக்குது, பெரிய கோயில், பொன்னம்பல வாணேஸ்வரர் கோவில் உண்டு. தீபாவளி ஆனால் அதுக்கு வந்து சிறப்பாக இங்கே கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்குது. கோயில் உள்ளூர் கேமரா கொண்டு போக முடியுமா தெரியல, பார்ப்போம். போய் கும்பிட்டுட்டு வருவோம், போனால் வீடியோ எடுக்கலாம். வேறு கோயிலுக்கு வந்து முன்னுக்கு வாழைப்பழ கடைகள் வச்சுக்கிறோம். இதுதான் நுழைவாயில். இதெல்லாம் நான் நடந்து தெரிஞ்ச இடங்கள், பழைய ஞாபகங்களை மீட்கக்கூடிய மாதிரி இருக்குது. செருப்புக்கு நம்பர் வச்சுள்ளுக்கு டோக்கன் மாதிரி இருக்குது, 20 ரூபா. நான் கோயில் நுழைவாய் பாருங்க, எவ்வளோ தமிழாக்கள் வரீங்க நம்ம. நல்லா தான் இருக்கு இந்த இடம். பாருங்க கோயில் உடைச்சி செய்யணும், கும்பாபிஷேகம் நடக்க போகுது போல. இங்கே பாருங்க இந்த கோயிலுக்குரிய தீர்த்தக்கணி. மழை வந்தால் அப்படி படிக்கு மேலே நம்பி கொண்டு போவோம், அதுக்குள்ள கிணறு கண்டி வச்சுக்கணும். இந்த கோயில் உடைச்சவேன்னு தெரியல, கோயிலை உடைச்சு கிடக்கு பாருங்க. ஷர்ட்டோட போகலாமா? கோயிலுக்குள்ளுக்கு இருக்க தூண் வேலை பாருங்க, கருங்கல் சிற்பம். சண்டேஸ்வரர் கோயிலுக்குள்ளுக்கு போட்டு வழியில் வந்துட்டேன். வந்த பாதை வந்து வேற, மற்ற பாதையால் வந்துட்டேன் பாருங்க. ஏன்னா 12:30க்கு 1 மணிக்கு கோயில் பூட்டி போடும். அப்போ வெளியில் வந்துட்டேன் நான். இதில் ஒரு சின்ன சந்நிதி இருக்குது.
சண்டை பிடிக்கிறாங்க பொடியை. இப்போ அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இதில் ஒரு பேக் ஹவுஸ் இருக்குது. எல்லாம் போனோம்ன்ற வரைக்கும் இல்லை போல. படிக்கடையை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் படிக்கடையை காணல. நேற்றே முடிஞ்சிருக்கும் நினைச்சேன். இந்த பாருங்க இதில் படிக்கடை வச்சுக்கிறோம். எவ்வளோ தம்பி பூரிஸ் வீடியோ ஃபோட்டோ 300 அட்டவானம் பூரிஸ் சும்மா வீடியோ எடுக்கிறேன். அப்பா உங்களோட மகனோ பாருங்க. பாருங்க அழகந்த கோட்டை. இது பலகாரம் முறுக்கு பலகார வகைகள். விவேகானந்தா மேடு கொழும்புல விவேகானந்த தெரு மாதிரி. விவேகானந்தா மேடு அந்த ஹில் ஸ்டேஷன். என்ன வடிகளை கொண்டு இஞ்சாலை பக்கம் வச்சு விற்கிறோம். சும்மா வீடியோ எடுப்பாங்க. வந்து யூடியூப் தமிழோ எல்லாம் என்ன மாதிரி விலையால் போகுது. இது என்ன இது வித்தியாசமா இருக்கு. விசில் அடிச்சு கொண்டு போகும். படம் விசில் எல்லாமே இலங்கையில் தயாரிக்கிறதோ ஸ்ரீலங்கன் லங்காவே இல்லை. சீக்குவான மொண்டை அவ்வளவு 5 ரூபா வித்த அந்த காலத்தில் 2 ரூபா 50 மேத்தி விட்டுட்டாங்க. பார்த்தீங்க 20 ரூபா. இலங்கையில பொருளாதாரம் இது வந்து இதான் எங்கட புத்தாவடி. உங்களோட இடத்துல சரவடி எங்கட இடத்துல புத்தாவடி. ஏன்னா இந்த வடி முடிஞ்சா நீ அப்படியே கிறிஸ்மஸுக்கு வச்சு விற்பீங்க. பரவாயில்ல. தைப்பொங்கல் அப்படியே போகும். கூட நாள் வச்சிருக்கவும் கூடாது. காரணம் என்னன்னா பழுதா போயிடும். போலீஸ்காரன் சப்பாட்டு வாங்க. சர்ச் இருக்குது. குட்டி சர்ச். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு வழியில் சர்ச். இந்தியாவில் கூடுதலாக எல்லா இன மக்கள் அதோட வந்து தமிழர்கள் மட்டுமில்லை சிங்களாக்கள் சகலர் வந்து கலந்து வாழினம். அதோட வந்து மதத்திலேயும் அப்படித்தான் எல்லாம் கலந்து தான் வாழினம். நகைக்கடை எங்கே இருக்கு? நகைக்கடைகள் மீன் சந்தை அதெல்லாம் மதுக்கல நேரா போயிட்டு திரும்புங்க. நேராவே போங்க. அது நகைக்கடை. நகைக்கடை இந்த இங்கனைக்கு ஒரு நகைக்கடை ஒன்று இருக்கு. இந்த இருக்கு ஒன்று இல்லை. நான் பார்க்கறதுக்கு போகிறேன். பார்க்கறதுக்கா போகணும். அது சொல்லுங்க இதுக்குள்ள மீன் சந்தை இருக்காண்டு. இல்லை இல்லை இங்கே இல்லை. எங்கே போகுது இப்படியே? இல்லை இங்கே இது போகுது நேரா ஆமஸ்ட்ரி. அவ்வளவுதான். இங்கோட கொச்சி கடை. கொச்சி கடை. இங்க தான் அந்த இது நகை கடை இருக்கு. அந்த சர்ச்சுக்கு அப்படியே திரும்ப சேர்ச்சோட நேரா போயிட்டு இங்கிட்டு திரும்ப உள்ளுக்கா வேற வழி இல்லையா? இதுக்குள்ள வேற வழி இருக்கு. ஒளி போன ஷார்ட்கட் வேலாது கஷ்டம். நேரா போயிட்டு இப்படியே நேரா போங்க. சரியா நேரா போயிட்டு இங்கிட்டு திரும்பி நேரா போகும். தேங்க்ஸ் ஐயா. ஆட்டோக்கு பஞ்சம் இல்லை இங்கே. பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம். தமிழ் ஆளுந்த பூக்கடை பூமாலை கடை. இந்த பூமாலை கடை வந்து அந்த சர்ச்சுக்கும் கொடுப்பினோம். அதே ரேஞ்சா பொன்னாமலவானேஸ்வரர் கோயிலுக்கும் கொடுப்பினோம். போலீஸ் ஸ்டேஷன் ஜம்பட்டா வீதி போலீஸ் ஸ்டேஷன். எங்கே போகுது அந்த வீதியில்? இதில் வடியால் வச்சு வைக்கிறேன் பாருங்க. தைப்பொங்கலுக்குரிய வடி. நீ வந்து கிறிஸ்மஸுக்கும் இது வச்சிருப்பினோம். இந்த பூமாலை கடை ஜாலை மோன் இருக்குது. அப்பா மல்லிகை பூண்ட வாசம் அடிக்குது. மூக்க துளைக்குது. ஒரு அக்கா என்ன பூமாலை கடை. இதா முதல் அந்த பக்கத்தில் ஆட்டினா பிஞ்சாலி பக்கத்தில் ஆட்டி கொண்டு போகிறோம். இப்படி வேறுங்க
இதில் வந்து இந்த கோயிலில் சர்ச்சுக்கு தேவையான பொருட்கள் இந்த சிலை சிற்பங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த கோயில் கரையெல்லாம் பூமாலை கடை தான் பாருங்க. இங்கே துணிக்கடை பலகாரங்கள். இஞ்சாலம் இருக்கு பாருங்க, ஒரு அக்கா பூமாலை கடை. எங்க போகுது பூமாலை விதம் விதமா வச்சிருக்கிறோம். ஆமாம், இஞ்சாலாம் கொழும்பு துறைமுகம், பெரிய துறைமுகம். பீஃப் லாங்ஸ் கபாத்